ஹாய் ஹலோ மகா, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் யுவர் பாய் அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு என்ன vlog, டே இன் மை லைஃப் vlog தான் போட போகிறோம். ஏன்னா நிறைய வாட்டி நம்ம வந்து ஃபுட் வீடியோஸ் போட்டோம். இந்த டே இன் மை லைஃப் vlog வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் வந்து நம்ம டே இன் மை லைஃப் vlog தான் போட போகிறோம். ஆக்சுவலாக வந்து இப்போ கொஞ்சம் நேரமாக தான் எழுந்திரிச்சேன். அண்ட் நேற்றுக்கு வந்து ஹேர் கட் பண்ணேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே கமெண்ட்டில். ஓகே, நல்லா தான் இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு ஃபங்கு. ஸோ அதனால் ஃபங்கு வேறு கொஞ்சம் லைட்டாக விட்டுருக்கோம். ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் vlog தான் போட போகிறோம். ஆக்சுவலாக இது நல்லா வந்தால் நான் வீடியோவில் போடுவேன், இல்லைனா வந்து டிலீட் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் நல்ல வீடியோஸ் எடுத்துகிட்டு நான் போடுவேன். ஓகேவா? ஸோ ஓகே, சூப்பர். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு கடையில் ஒரு அண்ணன் வந்து நமக்கு வந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ எனக்கு அப்படி தான் நமக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்க ஒரு அண்ணன், செம்ம ஃப்ரெண்டு, செம்ம க்ளோஸு. நமக்கு வண்டி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து அவர்கிட்ட தான் போவோம். ஸோ அதனால் இப்போ வந்து அங்கே தான் போகிறோம். ஏன்னா ரொம்ப போர் அடிக்கும், வெளியே எங்கேயும் போகலை. நம்ம பசங்க யாருமே இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு, ஷூட் பண்ணுறதுக்கு, வேறு வீடியோஸ் போடுறதுக்கு, ஃபுட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. எல்லாருமே வந்து வீடியோ எடுக்கிறது வந்து காலேஜ் போயிட்டானுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த அண்ணா கடைக்கு தான் போகிறோம். ஸோ நான் மட்டும் இல்லை, எல்லோரும் யாருக்கு நம்ம எங்கள் ஊரில் வந்து யாருக்கெல்லாம் போர் அடிச்சுனாலும் அந்த அண்ணா கடைக்கு தான் போவோம். ஸோ அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதே வந்து சாப்பிடுவோம். ஸோ அண்ணன் கடைக்கு வந்தாச்சு. வெளியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். தலைவர் ரொம்ப பிஸியாக இருக்கிற வீடியோ. ஸோ அதனால் நம்ம வந்து உள்ள ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்களேன், எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ். மூணு சேரு. ஆக்சுவலி இந்த கடை வந்து என்னென்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எங்களுக்கு எந்தாச்சும் எங்கள் ஊர் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னென்னா ரொம்ப போர் அடித்தா வந்து இந்த கடைக்கு தான் வருவோம். இங்கே வந்துட்டு அவர்கிட்ட ஃபன் பண்ணி எதாவது இருக்கட்டும். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான், மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு அப்படியே சும்மா சுற்றிட்டு இருக்கேன். இங்கே கற்றுக்கலாம், நிறைய அவர்கிட்ட பேசினா நிறைய கற்றுக்கலாம். வண்டி சர்வீஸ் எல்லாம் செம்மையாக பண்ணி கொடுப்பாரு. காமிச்சாரேன். அப்போண்ணா ஒரு காய் சொல்லுங்க. ஹாய். பாக்குறதுக்கு வேணா வெளியே ஆயிலும் கிரீஸுமா அசிங்கமா இருக்கலாம், ஆனா உள்ள ஆண்டவனை குடியிருக்க ஆசைப்படுவான். அவ்வளவு சுத்தம். பிஸியாக இருக்காரு, நம்ம இன்னைக்கு கிளம்பும். சரிண்ணா, பாபாண்ணா, பாய்ண்ணா, பார்ப்போம். போயிட்டு வரேன். இதுதான் நமக்கு மத்தியானம் சாப்பாடு. ஒரு ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ஃபிஷ் கறி, அப்புறம் இது வந்து நம்ம அந்த வாழைத்தண்டு சொல்லுவாங்க. நம்ம கன்னியாகுமரியில் வந்து குரல் கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. குரல் கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்துட்டு காலமாக வச்ச கடலைக்கறி. இது எல்லாமே நமக்கு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச். சாப்பிட்டு முடிச்சு மொட்டை மாடி வந்திருக்கோம். செம்ம ஹீட்டு. கன்னியாகுமரியில் இப்போ வந்து செம்ம ஹீட்டு. அண்டு நீங்கள் வந்து இப்போ நமக்கு வந்து தூங்க போகிறோம், அவ்வளோதான். நம்மக்கிட்ட நைட் ஷிஃப்ட்டு தான் நமக்கு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, நோ வரிஸ். அப்புறம் நீங்கள் சாப்பாடு பார்த்துருப்பீங்க, பொரியல் வந்து நிறைய இருக்கும், சோறு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் கன்னியாகுமரி ஸ்பெஷல் சாப்பாடு. இது வந்து நம்ம வீட்டு சாப்பாடு. ஸோ இனிமேல் தூங்கிட்டு நான் வந்து பார்க்குறேன். தூங்கி எழுந்துட்டோம். கரண்டு போனதுனால தான் எந்திரிக்கவே செஞ்சேன். செம்ம சூடு, எப்பா பார்த்தாலே வந்து தெரியும், செம்ம சூடு. ஓகே, இனி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர வேண்டியதான். ஓகே, ஃப்ரெஷ் ஆகிட்டோம். இனி வந்து நம்ம கேமரா பாய் வந்தாருன்னா ஒரு ஷூட் இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட் ஒர்க் இருக்குது, அதே முடிச்சுட்டு மார்னிங்ஸ் தூங்க வேண்டியதான். இனிமேல் நிறைய வீடியோஸ் வரும். நிறைய வீடியோஸ் தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, கேமராமேன்ஸ் யாருமே இல்லை, எல்லாருமே பிஸி. ஸோ செல்ஃப் vlog தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய வீடியோ வரும் மக்கா, பாருங்கள். ஸோ இனிமேல் அவங்க வந்தாங்கன்னா வீடியோஸ் இருக்க போவோம். இல்லைன்னா நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஒர்க்கே முடிச்சுட்டு தூங்க வேண்டியதான். ஸோ ஈட் ஸ்லீப் ரிப்பீட் அவ்வளோதான் இது. ஸோ திஸ் இஸ் த மொட்டை மாடி. ஓகே பார்ப்போம். ஸோ மக்கா, ஒர்க் இப்போ ஸ்டார்ட் ஆகும். இனிமேல் இப்போ ஒர்க் பண்ண வேண்டியதான்.
ஸோ சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு தூங்க வேண்டியதான். அதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஒன்றுமே இருக்காது, டே இன் மை vlog தான். ஸோ அதை கொஞ்சம் லெந்தாக போட்டிருப்பேன். ஏன் அப்படி போட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து கேமரா முன்னாடி பேசுகிறது வந்து கொஞ்சம் வராது. ஸோ நானே ட்ரைனிங் எடுக்கிறேன், அதனால தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் முக்கியமாக இருக்கும், நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லாட்டியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொன்னால் தான் நான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ என்ன சேஞ்ச் பண்ணணுமோ நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஸோ see you in the next video and bye from Tata, bye bye, see you.